கரூர் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் தவிக தலைவர் விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்படவில்லை? கருணை காட்டுகிறீர்களா? விஜயின் பிரச்சார வாகனத்தை ஏன் பறிமுதல் செய்யவில்லை என நீதிபதி சரமாரியாக கேள்வி எழுப்பினார். பல உயிர்களை இழந்து இக்கட்டான சூழலில் தவித்த கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் விட்டுவிட்டு ஓடிய விஜய்க்கு தலைமை பண்பே இல்லை என காட்டமாக பேசிய நீதிபதி வழக்கை விசாரிக்க காவல்துறை ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்து உத்தரவிட்டுள்ளார். கரூரில் விஜய் பிரச்சாரத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியான நிலையில் அரசியல் கட்சிகளின் ரோட் ஷோவிற்கு வழிகாட்டு விதிமுறைகளை வகுக்க கோரியும் அதுவரை எந்த கட்சியாக இருந்தாலும் ரோட் ஷோக்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சென்னை வில்லிவாக்கத்தைச் சேர்ந்த தினேஷ் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி செந்தில்குமார் முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் மற்றும் காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா ஆகியோர் பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு தவேக கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன், நகர செயலாளர் பவுன்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் பொதுச் செயலாளர் புசியானந்த், துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் ஆகியோர் மீதும் வழக்கு பதிவு செய்திருப்பதாக தெரிவித்தனர். கரூரில் பலியானவர்களுக்கு இரங்கல் தெரிவித்த நீதிபதி சம்பவத்தன்று வெளியான வீடியோக்களை பார்க்கும்போதே மனம் வேதனையாக உள்ளது என வருத்தம் தெரிவித்தார். அதன் பின்னர் நடிகர் விஜயின் பிரச்சார வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டதாக வீடியோக்கள் வெளியாகி இருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி ஹிட் அண்ட் ரன் வழக்கு ஏன் பதிவு செய்யவில்லை? அவ்வாறு வழக்கு பதிவு செய்யாவிட்டால் மக்கள் எப்படி நம்புவார்கள்? வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் ஏதேனும் உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என நினைக்கிறீர்களா? விஜயின் பிரச்சார வாகனத்தை பறிமுதல் செய்திருக்க வேண்டாமா? நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களுக்கு கருணை காட்டுகிறீர்களா? இதுவரை 2 மட்டுமே கைது செய்யப்பட்டுள்ளனர். விஜய் மீது ஏன் வழக்கு பதிவு செய்யப்பட புகார் செய்யாவிட்டாலும் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருக்க வேண்டாமா? காவல்துறை தனது கைகளை கழுவி விட்டதா? நீதிமன்றம் அத்தனையையும் கண்ணை மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என காட்டமாக பேசினர். இதற்கு பதிலளித்த அரசு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் தவேக கேட்ட இடத்தை தான் ஒதுக்கினோம். 11 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதில் 2 நிபந்தனைகள் மட்டுமே பூர்த்தி செய்யப்பட்டன. மீதமுள்ள நிபந்தனைகள் மீறப்பட்டன என தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதே இடத்தில் பிரச்சாரம் செய்திருக்கிறார். தவேக நிகழ்ச்சிக்கு 559 போலீசார் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டனர். அரசு மீது குறை கூறுவது எளிது. டிசம்பர் மாதம் திட்டமிடப்பட்ட நிகழ்ச்சி திடீரென செப்டம்பருக்கு மாற்றப்பட்டுள்ளது என விளக்கம் அளித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி கரூரில் நடந்த சம்பவம் மனிதர்களால் உருவாக்கப்பட்ட பேரழிவு என்றும் நீதிமன்றம் இதை கண்மூடி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது, பொறுப்பை தட்டி கழிக்க முடியாது என தெரிவித்தார். அதோடு 41 பேர் பலியான நேரத்தில் கட்சி தொண்டர்களையும் ரசிகர்களையும் பொறுப்பற்ற முறையில் கைவிட்டுவிட்டு ஓடிய தவேக தலைவர் விஜய் உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கு தலைமை பண்பு இல்லை என்றும் சம்பவத்திற்கு பொறுப்பேற்கவும் இல்லை எனவும் கண்டனம் தெரிவித்த நீதிபதி சம்பவம் நடந்து 1 வார காலமானதை சுட்டிக்காட்டி வழக்கை விசாரிக்க வடக்கு மண்டல ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் நாமக்கல் எஸ்பி அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டிருக்கிறார். வழக்கு தொடர்பான ஆவணங்களையும் உடனடியாக சிறப்பு புலனாய்வு குழுவசம் ஒப்படைக்க கரூர் போலீசாருக்கு உத்தரவிட்டார். இதேபோல இலங்கை நேபாளத்தை போல புரட்சி வெடிக்கும் என வன்முறையை தூண்டும் வகையில் தனது எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்ட தவேக தேர்தல் குழு பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி சென்னை அண்ணா நகரைச் சேர்ந்த SM கதிரவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதனை விசாரித்த நீதிபதி ஒரு சின்ன வார்த்தையும் பெரிய பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் என்றும் வன்முறையை தூண்டும் கருத்துக்களை பதிவிடுபவர்கள் சட்டத்திற்கு அப்பாற்பட்டவர்களா? அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க நீதிமன்ற உத்தரவுக்காக காத்திருக்கிறீர்களா என காவல்துறையை நோக்கி கேள்வி எழுப்பியதோடு சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார்.